இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. இந்த இடத்திலே வந்து அமர்ந்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தைகளை பேசும்படியாய், இந்த வார்த்தைகளை உங்களுக்கு விட்டு தரும்படியாய் கொடுத்ததன் நிமித்தமாய் நான் உங்களோடு கூட பேசுகிறேன். யாத்ராகமத்தின் புத்தகம் 3வது அதிகாரம். யாத்ராகமத்தின் புத்தகம் 3வது அதிகாரத்திலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் எங்களோடு கூட இடைப்படுவாராக. இந்த அதிகாரம் முழுவதுமாய் கர்த்தர் முதலாவது மோசேயை சந்தித்ததும், அதற்கு மோசே அவரோடு கூட பேசினதும் ஆன ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு சொந்தமான வார்த்தைகளாய் கர்த்தர் பேசி தரும்படியாய் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா. இதனை நாங்கள் பார்க்கிறோம். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாக இருந்த தன் மாமனாகிய ஏத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகி ஓரே மட்டும் வந்தான் என்று சொல்லி 1வது வசனத்திலே பார்க்கிறோம். அப்படின்னு சொன்னால் கர்த்தர் இந்த இடத்திலே மோசேக்கு தன்னை வெளிப்படுத்துகிறதுக்கு முன்பதாக மோசே என்ன செய்கிறான்? தன்னுடைய மாமனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு வருகிறான். அப்ப கர்த்தர் உங்களோடு கூட பேச வேண்டுமானால் நீங்க என்ன செய்யணும்? என்னுடைய ஆடுகளை மேய்ச்சிட்டு போயிடக்கூடாது. சரியா? அந்த ஆடுகளை மேய்த்துட்டு எங்க இருக்கு வரணும்? தேவ பர்வதத்திற்கு வர வேண்டும். வெளியில் அநேக ஆடுகள் உண்டு. அந்த ஆடுகளை அழைத்து கொண்டு தேவ பர்வதமாகிய இந்த இடத்துக்கு வரும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். எப்படி பேசுவார்? அந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், ஒரு முட்செடியானது எரிந்து கொண்டிருக்கிறது. ஒரு முட்செடியானது எரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது கருகி போகவில்லை. அது எப்படி இந்த அற்புதம் நடக்கிறது என்று பார்க்கும்படியாய் மோசே என்ன செய்கிறான்? அந்த இடத்துக்கு கிட்டி செல்லுகிறான். கிட்டி செல்லும் பொழுது கர்த்தர் அதை மேலிருந்து பார்க்கிறான். கர்த்தர் மேலிருந்து பார்த்து, ஆனால் கர்த்தர் முதலாவது அவனோடு கூட பேசவில்லை, மாறாய் தூதன் அவனோடு கூட பேசுகிறான். அப்ப கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறதற்கு காலம் உண்டு. அதற்கு முன்பதாய் தூதன் பேசுகிறதற்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டும். யார் தூதன்? வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது சபையை மேய்க்கிறவர்கள் தூதர்கள் என்பதாய் வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. அப்ப நம்முடைய ஊழியக்காரர்கள் நம்மோடு கூட பேசும்படியாய் நாம் நம்மை விட்டு கொடுக்கும் பொழுது, அந்த சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படியும் பொழுது, அந்த ஊழியர்கள் அதாவது தூதர்கள் சொல்லுகிறதை நாங்கள் கேட்டு நடக்கும் பொழுது, அடுத்தது கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிறவராயிருப்பார். சரி, அப்ப இந்த இடத்துல என்ன நடக்கிறது? தூதன் மோசே கிட்டி சேருகிறதை பார்த்து அந்த தூதன் மோசையோடு கூட பேசுகிறான். என்ன? 4வது வசனத்திலே பார்க்கிறோம், மோசே மோசே என்று கூப்பிட்டான். அவன் இதோ அடியேன் என்றான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதற்கு பின்பதாக அந்த தூதன் சொல்லுகிறான், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கலட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். அதாவது நாம உண்மையாய் கர்த்தரை நோக்கி பார்க்கிற, கர்த்தரை தேடுகிற, கர்த்தரை நமஸ்கரிக்கிற, கர்த்தரை ஆராதிக்கிற அந்த இடத்திலே கர்த்தர் இருப்பாரானால் அந்த இடம் பரிசுத்த பூமியாய் மாறுகிறது. அப்ப அந்த இடத்துல தேவன் நம்மோடு கூட இடைப்படுவார். தேவன் தன்னுடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் நமக்கு வெளிப்படுத்துகிறவராயிருப்பார். அதுக்கு பிறகு அவர் சொல்ல, நான் ஆபிரகாமின், அதுக்கு பிறகு ஆண்டவர் பேசுகிறார், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அறிமுகப்படுத்தி அவர் என்ன செய்கிறார்? தேவன் அவர் ஒரு பெரிய ஒரு வேலைக்கு, ஒரு பெரிய ஒரு திட்டத்திற்கு அந்த மோசேயை அனுப்ப அவர் யத்தனம் பண்ணுகிறார். அந்த நேரத்தில் அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் 8வது வசனத்தில் அவர்களை, அதாவது எகிப்து தேசத்தில் இருக்கிறதான தேவனுடைய ஜனங்கள் படுகிறதான வேதனைகள், கஷ்டங்கள், துக்கங்கள், அடிமைத்தனம், பற்றாக்குறை, இப்பேற்பட்டதான் அநேக அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். அதாவது அடிமைத்தனம்னு சொன்னா தங்கள் சுயமாய் எதுவுமே செய்ய முடியாத ஒரு வேலை காரியம். அப்ப அப்பேற்பட்டதான ஜனங்களை விடுதலை செய்யும்படியாய் கர்த்தர் மோசேயை அழைக்கிறார். அப்ப நம்முடைய ஜெபமும் நம்முடைய ஊழியத்தின் தரிசனம் அதுவாய் தான் இருக்கிறது. அநேக ஜனங்கள் தேவைகளோடும் அநேக அடிமைத்தனங்களோடும் கூட இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்பேற்பட்டதான ஜனங்களை நாங்கள் அழைத்து வர வேண்டிய அந்த ஒரு கட்டாயத்திலே நாங்கள் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், உண்மைதான். ஆனால் வாக்கு தத்தம் நிறைவேற நாம் முதலடி எடுத்து வைக்க வேண்டும். ஆண்டவர் அந்த ஜனங்களுடைய கூக்குரலை பார்த்தார், அவர்களுடைய அங்கலாய்ப்பை கேட்டார், அவருடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்தார், அவருடைய அழுக்குரல் அவருடைய காது கெட்டினது. ஆனால் கர்த்தர் நேரடியாய் அவரிடத்தில் போகவில்லை. மாறா என்ன செய்தார்? மோசேயை அவர்கள் மத்தியிலே அனுப்பும்படியாய் அழைத்தார்.
அப்ப மோசே அழைக்கும் பொழுது அவர் சொன்னார் 8வது வசனத்தில், அவர்களை எகிப்தியருக்கு கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். அப்ப ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிறதான தேசத்துக்கு அழைத்து போகிறதற்கு, இங்கும் ஆசீர்வாதமாக இருக்க பரம கானானிலும் நாங்கள் சேர்கிறதற்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்ப அந்த இடத்துக்கு நாங்கள் போகணும்னு சொன்னா, இதில் சொல்லப்பட்டதான அநேக ஜாதிகளை, அநேக போராட்டங்களை, உலகத்தின் கிரியைகளை, மாம்சத்தின் கிரியைகளை, பாவ சந்தோஷங்களை நாங்கள் விட்டு விலகி போராடி ஜெயம் கொண்டுதான் உள்ள போனோம். நினைச்சோன்னா நாங்கள் பரலோகத்துக்கு போக முடியாது, நினைச்சோன்னா நாங்கள் சபையிலே வந்து ஆராதிக்க முடியாது. சபையிலும் வந்து நாங்கள் ஆராதிக்க வேண்டும் என்றால் தேவன் எதிர்பார்க்கிற சுத்தம், பரிசுத்தம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய மூச்சாக இருக்க வேண்டும், அதான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம ஆராதிக்கலாம், பாட்டு பாடலாம், நமஸ்கரிக்கலாம், ஜெபம் பண்ணலாம், பேய் வரட்டலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் தேவனுடைய கரத்தை நாங்கள் பார்க்க முடியாது. அப்படி அதுக்கு பிறகு என்ன செய்யுது, இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தின் எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் என்கிறார். அதாவது சாதாரணமாக கர்த்தர் நம்மை இனிமேல் யாரிடத்திலும் அனுப்புவது கிடையாது. இதுவரை நாங்கள் நொஞ்சி போனது தொஞ்சி போனது கிட்ட போயிருந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் வருகிறதான நாட்களிலே கர்த்தர் நம்மை ராஜாக்களுக்கு முன்பதாய் நிற்கும்படியாய் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. அப்ப அதற்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். கர்த்தர் ஒரு முகாந்திரத்தோடு கூட நம்மோடு கூட இந்த நாட்கள் இடைப்பட்டு கொண்டிருக்க இந்த 2024வது வருஷம் கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த சபையும் பயன்படுத்துகிற ஒரு வருஷமா இருக்க போகிறது. ஹல்லேலூயா. அதற்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார், கர்த்தர் அதற்கு உங்களை புடமிடுகிறார், கர்த்தர் அதற்கு உங்களை தயார்படுத்துகிறார் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. அப்ப அழைக்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், நான் போவனா போக மாட்டேனா, இப்படி அநேக காரியங்கள். இதுல 2 விதமான சாக்கு போக்குகளை அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம், 11வது வசனத்திலும் 13வது வசனத்திலும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்னை யார் என்று அவர்கள் கேட்டா சொல்லி 14வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்வாயாக என்றார். அதாவது இருக்கிறவராகவே இருக்கிறேன், அதாவது இருக்கிறேன் என்றவர் அவர் நேற்று இருந்தார், இன்னைக்கு இருக்கிறார், நாளைக்கும் இருப்பார், நித்தியத்திலும் அவர் தான் இருக்கிறார். அந்த தேவன் தான் என்னையும் உங்களையும் இன்று அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. அப்ப யாருக்கு கேட்டாலும் பயப்படாதபடி, இருந்தவரும் இருக்கிறவரும் இனிமேல் வருகிறவரும் ஆகிய தேவன், அந்த தேவன் தான் உங்களை அனுப்புகிறார். அப்ப தைரியமாய் கர்த்தருக்காய் நில்லுங்க, கர்த்தர் சொன்னதை பயப்படாம சொல்லுங்க, கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. இதை கேட்க யாராவது கேட்டால், கேட்கிற யாருக்கோ கர்த்தர் பேசுகிறார். இந்த செய்தியை கேட்கிற இங்கே உள்ளவங்கள இனிமேல் கேட்க போகிறேன், இது அப்படியே யூடியூபுக்கு ஏற்றி கேட்க போகிறவர்களுக்கு கர்த்தர் பேசுகிறார். ஊழியக்காரனை கொண்டு, ஒரு மனுஷனை கொண்டு நான் உன்னை அநேக முறை எச்சரித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் அந்த எச்சரிப்புக்கு நீ செவிகொடாதபடினாலும், முரட்டாட்டம் பண்ணினது நிமித்தமாயும், அந்த மனுஷனை ஒரு தூசியாக, ஒரு கால் தூசிக்கும் பெருமதி இல்லாதவனாய் கருதினது நிமித்தமாய் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இனிமேல் நானே நீதி செய்வேன் என்று சொல்லி, இனிமேல் நானே உன்னை தண்டிப்பேன் என்று சொல்லி, நானே உன்னை எச்சரிப்பேன் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கேட்கிற யாருக்கோ இந்த நாளிலே பேசுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லி பார்ப்பாரு, கேட்கலன்னு சொன்னா அதுக்கப்புறம் அவரே டைரக்டா இறங்கிடுவார். வசனம் சொல்லுகிறது, 20வது வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம், 19வது வசனம், ஆனாலும் எகிப்தின் ராஜா கை வல்லமையை கண்டாலே ஒழிய உங்களை போக விடான் என்று நான் அறிவேன். ஆண்டவர் சொல்றார், நீ ஒரு அற்புதத்தை செய்யல, அதிசயத்தை செய்யலனா எகிப்தின் ராஜா உன்னை, அவர்களை, உன் ஜனங்களை போக விட மாட்டார். எதற்கு? ஆராதிக்க, தேவனுக்கு பிரியமாயிருக்கு, தேவனுடைய வாக்கு தத்தங்களுக்கு நேராக போக விட மாட்டார். அப்ப ஆண்டவர் என்ன செய்வார்? என்னையும் உங்களையும் கொண்டு அவர் செய்ய போகிறதான காரியம் என்ன? ஆகையால் நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவிலே நான் செய்யும் சகலவித அற்புதங்களாலும் அதை வாதிப்பேன், அதற்கு பின் அவன் உங்களை போக விடுவான்.
ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? வசனம் என்ன சொல்லுங்க? அற்புதங்களினாலே வாதிப்பேன். அது நமக்கு அற்புதம். கர்த்தர் இனிமேல் செய்ய போவதான காரியங்கள் ஒவ்வொன்றும் இந்த திருச்சபைக்கும் திருச்சபை சார்ந்த மக்களுக்கும் அது அற்புதங்களாய் மாறப்போகிறது. ஆனால் அந்த அற்புதம் மற்றவர்களுக்கு எப்படியாய் மாறப்போகிறதா? வாதையாய் மாறப்போகிறது. அதை குறித்து நாங்கள் துக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, சந்தோஷப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மாறாய் கர்த்தர் யார் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால், விசேஷமாய் ரட்சிக்கப்பட்டவர்களே அறிந்து கொள்ள வேண்டுமானால், தேவனை ஏற்றுக்கொண்டவர்களை அறிந்து கொள்ள வேண்டுமானால், கர்த்தர் யார் என்பதை சொல்லி சொல்லி சொல்லியும் புரியலன்னு சொன்னால், கர்த்தர் அவர்களுக்கு நம் கண்களுக்கு அற்புதமாயும் அவர்களுக்கு அதை வாதையாயும் கர்த்தர் மாற்றுவார். அதே வாதை அப்படியே நமக்கு திரும்பாதபடிக்கு நாங்கள் பார்த்துக்கலாம். கோசேன் நாட்டிலே இருந்த இஸ்ரவேலுக்கு எகிப்து முழுவதும் காரிருள் சூழ்ந்திருந்த பொழுதிலும் அங்கு வெளிச்சமாயிருந்தது. கோசேன் நாட்டிலே இருந்த தலையீற்றுக்கள், தலைச்சன் பிள்ளைகள் ஜீவனோடு கூட இருந்தார்கள். ஆனால் முழு எகிப்திலும் இருந்த தலையீற்றுக்களும் தலைச்சன் பிள்ளைகளும் என்ன செய்யப்பட்டார்கள்? கொல்லப்பட்டார்கள், மறிக்கப்பட்டார்கள், மறித்து போனார்கள். அதே போல தண்ணீர் ரத்தமாய் மாறினது, பேன் வந்தது, பருக்கள் வந்தது, எத்தனையோ காரியங்கள். இந்த காரியங்கள் நமக்கு வராமல் இருக்க வேண்டுமானால் நாம் கோசேன் நாட்டிலே இருக்க வேண்டும். தேவனுடைய ஸ்தானத்திலே, தேவன் வைத்த ஸ்தானத்திலே இருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நமக்கு அது அற்புதமாயும் அவர்களுக்கு அது என்னவாய் மாற்றுவாராம்? வாதையாயும் மாற்றுவார். இது கர்த்தர் செய்ய போகிறார். அதை பார்க்கணும்னு சொன்னா நாம் கர்த்தரோடு கூட இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆடுகளை நாங்கள் மேய்க்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய கரம் என் மூலமாய் உங்கள் மூலமாய் கிரியைகளை நடப்பிக்கும் என்கிறதிலே சந்தேகமே இல்லை. சரி, அதே போல ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் போகும் பொழுது வெறுமையாய் போக போவதில்லை. என்ன, எப்படி போகிறதில்லை? இன்னைக்கு வெறுமையாய் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் சொன்னதை செய்து நீங்கள் போகும் பொழுது நீங்கள் வெறுமையாய் போக போவதில்லை. கடைசி 22வது வசனம் சொல்லுகிறது, ஒவ்வொரு ஸ்திரியும் தன் தன் அயலாகத்தாரிடத்திலும் தன் தன் வீட்டில் தங்குகிறவரிடத்திலும் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவாள். அவைகளை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமார்த்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள் என்றார். அல்லேலூயா. அதுக்கு கொள்ளைக்காரனா மாறும்படியாக கர்த்தர் சொல்லவில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், பாவிகளுடைய ஆசி யாருக்கு? நமக்கு. யாரெல்லாம் கர்த்தருடைய பார்வையிலே கர்த்தருக்கு நீதிமான்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அதை கர்த்தர் கொடுப்பார். இதுவரையும் வீடு இல்லாதவர்களுக்கு கர்த்தர் வீடு கொடுத்தார். இதுவரையிலும் தரித்திரத்தில் இருந்தவர்களுக்கு கர்த்தர் ஒரு விசாலத்திலே கொண்டு வந்தார். யாரெல்லாம் வியாதி வருத்தங்கள் பலவீனங்கள் இருந்தீங்களோ உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சுகத்தையும் பலத்தையும் பரிபூர்ண ஆயுசை கர்த்தர் கொடுத்தார். அதாவது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள், கர்த்தரை சேவிக்கிறவர்கள், கர்த்தர் முன்பதாய் உண்மையாய் நடந்து உத்தமமாய் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் இன்று முதல் கொண்டு ஆசீர்வாதத்தை கட்டளை கொடுத்தார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கர்த்தர் சொன்னதை எந்த ஒரு ஆயத்தமும் இல்லாதபடி கர்த்தர் சொன்னதை அப்படியே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பேசுகிறது கர்த்தர், அவர் அதை அப்படி ஆமென்றோ ஆமேன் என்றும் செய்து முடித்தார். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நல்ல ஆண்டவரே, நீர் சொன்னதை நான் சொல்லியிருக்கிறேன். என் மூலமாய் சொல்லுகிறதை கர்த்தர் இதுவரையிலும் செய்திருக்கிறேன், இனிமேலும் செய்வேன். நீர் அழைத்தேன், நீர் அபிஷேகித்தேன், நீர் பேசுகிறேன், நான் கேட்கிறேன். என் இருதயத்தில் உணர்த்துகிறீர், அதை நான் உணர்கிறேன். என் தேவன் எதெல்லாம் சொல்லுகிறீரோ தைரியமாய் நான் சொல்லுகிறேன். சொன்னதை நான் அப்படியே மறந்து போகிறேன். ஆனால் சொன்னதை செய்கிற தேவன் நீர் என்னோடும் எங்களோடும் கூட இருக்கிறதற்காய் சோதனை கர்த்தர் தொடர்ந்தும் நடத்துவீனாக. தேவ பர்வதத்திலே நாங்கள் எப்பொழுதும் வந்து நிற்கவும், தேவ பர்வதத்தில் இருந்து எரிகிற முட்செடிகளிலே இருந்து ஆண்டவரே அக்கினியாய் புலம்பாய் இருக்கிற இந்த திருச்சபையில இருந்து நீர் பேசுகிறதை நாங்கள் கேட்டு கீழ்ப்படிந்து அதன்படி நடந்து உம்மிடத்தில் இந்த நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் இரக்கம் செய்வீராக. இதுவரையிலும் நடத்தின தேவன் தொடர்ந்தும் நடத்தும். இதோ வந்துதான் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவிய தேவனுடைய நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். யாரெல்லாம் இந்த தேவ செய்தியை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து தங்களை ஒப்பு கொடுத்து மனம் மாறி
தேவனை பிடித்துக் கொள்ளுகிறார்கள் அவருக்கு சகாயம் செய்வீரார். இல்லாதவர்களை கர்த்தர் நீர் சந்திப்பீரார். அது எங்களுக்கு அதிசயமாயும் அற்புதமாயும், அவர்களுக்கு அது உபத்திரவங்களாயும் மாறும். அதை நாங்கள் கண்டு சந்தோஷப்பட போவதில்லை. அதன் மூலமாயிலும் ஆண்டவரை உம்மை கண்டு கொள்ள கிருபைத்தார். நாட்கள் கொள்ளாததாய் இருக்கிறபடினாலே நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னபடினால் இதை தேவனுடைய கரத்திலிருந்து நான் வாங்கி நான் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறேன். அதை பெற்று அனுபவிக்க கிருபைத்தார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவே.